தமிழ்நாட்டில் அரசியல் நோக்கத்துக்காக தான் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்ற நேரடியான விமர்சனத்தை கட்சிகள் முன்வைக்கிறாங்க. முத்துகிருஷ்ணனும் முன்வைக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்கார், வளர்ச்சி அரசியலா டேஷ் அரசியலா. இந்த டேஷ் அப்படிங்கிறது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நாம பாக்குறோம். எங்க பார்வையில திமுகவை கடந்த ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு மேல பார்த்து வர்றப்போ திருமங்கலம் ஃபார்முலா அழகிரி இல்லாத அரசியலா அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நண்பர் நிறைய சொன்னாரு மதுரை குறித்து பெருமையை. தூய்மையில 46வது இடத்துல பின்தங்கி இருக்கிறது, குப்பை காடாக மாறி இருக்கிறது. அது இல்லாத நகரமா அப்படின்னு பார்க்கலாம். நடைபயணம் போனாரு முதலமைச்சர் அங்க மதுரைக்கு. 2 பக்கம் துணி கட்டி மறைத்து அங்க இருக்கிற அசிங்கத்தை எல்லாம் மறைத்து விட்டு போனார். அதுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்தது. அது இல்லாத அரசியலா? இல்ல அந்த மாதிரி மறைப்பு கட்டி போனது முதலமைச்சர் மட்டும்தானா, இல்ல ஜி ஜின்பிங் வந்தப்பையும் ட்ரம்ப் வந்தப்பையும் டெல்லி தலைநகரங்களிலே அந்த நிலை ஏற்பட்டது அப்படின்றத மறுக்க முடியுமா? ஒரு வெளிநாட்டை சார்ந்த ஒருவர் வருகின்ற பொழுது திரைகட்டி இந்தியாவுடைய பிரதமர் தானே சார் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டின் முதலமைச்சரே இல்ல, இந்தியாவுடைய பிரதமர் தான் நரேந்திர மோடி. நான் முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரே தமிழ்நாட்டுக்குள்ள போறப்ப திரைகட்டி மறைத்து போகுது என்பது வேறு. 2க்கு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது அப்படின்லாம் சொன்னாரு. இன்னைக்கு மதுரையில அந்த தமிழ்நாட்டுல முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் 85,000 பேர் தமிழ் பாடத்துல ஃபெயில் ஆயிருக்காங்க. அத இல்லாத ஒரு இடம்னு சொல்லலாமா? இல்ல தன் தம்பியவே கொன்றுவேன்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு முதலமைச்சர் போலீஸ் காவல்துறைக்கு பொறுப்பில் இருக்கிற பொழுது மிரட்டிய அன்பு அண்ணன் அவரை சென்று இப்ப சந்தித்து உறவாடினாரே, அப்படி உறவோடு ஒரு இடம் வேணும் என்கிற டேஷ் அதை போடுறாரா? எதை போடுறாருன்னு முதலமைச்சர் தெரியல. இதெல்லாம் மதுரையில் இருக்கிற விஷயங்கள், மதுரையை பற்றி சொல்ற விஷயம். இன்னொரு விஷயம் இல்ல, அங்க ரொம்ப எளிமையா வந்த கோர்ட்டு தீர்ப்பை அமல்படுத்தாம நேரங்காலம் வீணடிச்சு காலதாமதம் பண்ணி அங்க இந்துக்கள் மத்தியில ஒரு கொதிர்ப்பை ஏற்படுத்தி அதை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றி ஒரு தாஜா அரசியல் பண்ணி தாஜா அரசியல் மூலமாக வாக்கு வங்கிக்காக சில வேலைகள்லாம் செய்து அப்படி ஒரு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றமே, அந்த அரசியல் இல்லாத மதுரையா அப்படிங்கறத முதல்வர் தான் தெளிவுபடுத்து. ஏன்னா ஒரு படத்துல சிம்பு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பாட்டு பாடுவாங்க. அப்போ பீப் சாங்னு சொல்லுவாங்க, டேஷ் போடுவாங்க. பொதுவா அது மாதிரி சொல்லக்கூடாத வார்த்தைகளுக்கு டேஷ் போடுவாங்க. அதனால முதலமைச்சர் அந்த சொல்லக்கூடாத வார்த்தை என்னன்னு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா வளர்ச்சி அரசியல் குறித்து பேசுற முதலமைச்சர், 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர், அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து பல இடத்துல பெண்கள் பாலின கொடுமைக்கு ஆளான இடத்துல தினமும் ஒரு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்துல எது இல்லாத மதுரையை விரும்புகிறார், எது வேண்டும் மதுரையை விரும்புகிறார் முதலமைச்சர் தான் சொல்லணும். டேஷ் போட்டது எனக்கு இன்னும் பிடிபடல, அல்லது நண்பர் பிரசன்ன ஏதாவது விளக்கம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். சரி, நீதிமன்றத்துடைய உத்தரவை அமல்படுத்தினாதனால தான் இந்த சிக்கல் ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்க. 2009 உச்ச நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் கட்டப்பற்றக்கூடிய பொது இடங்களில் கட்டப்பற்றக்கூடிய எல்லா மத வழிபாட்டு தலங்களையும் இடிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப என்ன காரணத்திற்காக அதை நடைமுறைப்படுத்துவதில் பல மாநிலங்கள் தயக்கம் காட்டினாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு என்ன மத வழிபாட்டு தலங்கள் உரிமை இருந்துச்சோ அதை நடைமுறைப்படுத்தல என்ன சிக்கல் இருக்கு, ஏன் அதை நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வருஷம் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஏன் மத்திய அரசு அஃபிடவிட் ஃபைல் பண்ணலை? அந்த தயக்கம் தான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். 100 வருஷத்துக்கு முன்பாக இருந்த கோவிலுடைய நிலையை மீண்டும் தோண்டி எடுக்கக்கூடிய நிலை ஏற்படுது. இந்த ஆக்டை கொண்டு வந்தது மத்திய அரசு, அதை ஏற்றுக்கொண்டது, அதை செயல்படுத்த வேண்டியது மத்திய அரசு. ஏன் மத்திய அரசு செய்யாமல் இருக்காங்க? பல பகுதிகளில் அயோத்தி உட்பட எங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அங்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு
மக்களை இஸ்லாமிய மக்களை சகோதரத்துவத்தோடு இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜகவுடைய மத்திய அரசு. அதுக்கு உதாரணம் நான் அயோத்தியை சொல்ல முடியும். 500 ஆண்டு கால பிரச்சனை இருந்ததை மோடிஜி அவர்கள் வந்த பின்பு பிரச்சனை தீர்க்கப்பட்டு இஸ்லாமியர்களே வந்து அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு அவர்கள் பங்களிப்போடு நடத்தப்பட்ட அந்த நிகழ்வை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர்களுக்கு 5 இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கும் உரிய ஏற்பாடையும் செய்து கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே தீர்ப்பு வந்ததை இன்னைக்கு ஒரு அமைச்சர் நேற்று படிச்சார். அந்த அமைச்சர் ஒரு தீர்ப்பையே தவறாக மாற்றி மறைத்து பேசுகின்ற ஒரு கேவலம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் நம்ம பார்க்க முடியும். தீர்ப்பையே மாற்றி மறைத்து சொல்லி என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டதோ அதற்கு மாறாக தமிழக மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கின்ற, தமிழர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு திராவிட மாடல் அரசு. இங்க பிரச்சனை எளிதா முடிஞ்சிருக்கும். தீபம் ஏற்றப்பட்டிருந்தால் முடிஞ்சது, பிரச்சனை இல்லை. ஏற்கனவே தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தீபத்தை ஏற்ற விடாமல் ராஜா அரசியலுக்காக கூட்டத்தை கூட்டி மீண்டும் ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற வேலையை திமுக செய்திருக்கின்றதை போல வேலையை எப்பொழுதும் பாஜக செய்யாது. தமிழ்நாட்டுடைய அயோத்தியாக திருப்பரங்குன்றம் மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாஜகவுடைய பார்வையில அயோத்தி அப்படின்றது மத நல்லிணக்கத்துக்கான அடையாளம் அப்படின்னா அயோத்தியா மாத்துறது தான் பாஜகவுடைய நோக்கமா தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்துல சட்டம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு பார்க்கணுங்கிறது இன்னைக்கு எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அவரிடத்தில் அவரவர் ஏற்கனவே இருந்தாலும் கூட தர்காரின் இடத்துல தர்கா இருக்கிறது. இந்த நெல்லித்தோப்பு பகுதி ஏற்கனவே அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி, மேல போற படிக்கட்டு ஒதுக்கப்பட்ட பகுதி. அதுல எந்த இடைஞ்சலும் யாரும் பண்ணல, யாரும் கலந்துக்கல. வந்த இடத்துல ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த தீபத்தூண்ல மட்டும்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று வந்த தீர்ப்பு. ஏற்கனவே வந்த தீர்ப்பும் அதேதான். ஏற்றக்கூடாது இல்ல அந்த தீர்ப்பு அது இல்ல. இன்னும் அல்ல இல்ல இல்ல நீங்களா மாத்தாதீங்க. என்னுடைய நேரடியான கேள்வி என்ன அப்படின்னா 1947ல என்ன ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் தீபம் ஏற்றப்பட்டது. இந்த 75 ஆண்டுகள்ல எந்த விதமான ஸ்டேட்டஸ் கோவும் மாறல. ஆனா நீங்க போட்ட சட்டத்தை நீங்களே ஏன் மீறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல்ல. நேற்று அமைச்சர் பேசிய அந்த 2014 தீர்ப்பிலையும் சரி, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்புல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, தர்காவில் இருந்து 15 மீட்டர் தள்ளி இருக்கிற எந்த இடத்திலையும் அந்த முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஏற்றுவதில் எந்த தடையும் இல்லை. 2005ல இருதரப்பும் போடப்பட்ட ஒப்பந்தம், அதாவது சமாதான பேச்சுவார்த்தையிலும் அந்த விளக்கு தூண் ஏற்றுவதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு தெளிவா சொல்லப்பட்டு விட்டது. நேற்று ஏற்றப்பட்டிருந்தால் அல்ல, நான் சொல்றேன், அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு விவாதத்துக்கு பேச்சே இல்லை. நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இஸ்லாமியர் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இந்து மக்களும் மகிழ்ச்சியோடு தமிழர்களும். எல்லா தீர்ப்புகளும் எல்லா தருணங்களையும் அப்படியே நிறைவேற்றப்பட்டிருக்கா? 2018ல சபரிமலை விவகாரத்துல கொடுத்த தீர்ப்புக்கு ஆதரவா பாஜக இருந்துச்சா, எதிரா பாஜக இருந்துச்சா? ஆகம விதிகளுக்கு மாறுபட்டு சில விஷயங்கள் வர்றப்போ அந்த விஷயம் வேற சார். எல்லை பிரச்சனை அதே ஆகம விதிப்படி கார்த்திகை தீபம் கார்த்திகை நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் ஏத்தணும். ரோகிணி நட்சத்திரத்துல ஏத்த முடியுமா? திருவண்ணாமலையில ஒரு தீபம் தானே ஏற்றப்படுது, 2வது தீபம் எங்கேயாவது ஏற்றப்படுதா? மோட்ச தீபம் என்பது வேறு. இந்த இடத்துல ஏற்கனவே தீபம் ஏற்றப்பட்டு 100 ஆண்டுகளமாக தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுகின்ற அந்த தீபத்தை அங்க ஏற்ற வேண்டுகிற கோரிக்கை தான் எல்லாரும் வைத்துட்டு இருந்தாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் ஏற்றப்படல? எல்லாரும் வைக்கல சார், எல்லாரும் வைக்கல. ராம ரவிக்குமார் போட்டிருக்காரு, நீதிபதி வந்தாரு, அதுக்கு அடுத்தது மற்ற பாஜக தலைவர்கள் பின்னாடி அடுத்தடுத்து வராங்க. எல்லாருமே மதுரை மக்கள் எல்லாமே சேர்ந்து போட்டதா சொல்ல வேண்டாம். சரி, இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். போட்டிருக்காங்க. இல்ல நீங்க 35 லட்சம் பேர் கார்த்திகை திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவலம் வந்திருக்காங்க. நீ தயவு செய்து அந்த தீப திருநாளினுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுட்டு பேசணும். சரி, அப்போ நீங்க ஒரு 5 பேர் வழக்கு போடுறாங்க, ராம ரவிக்குமார் வழக்கு போடுறாரு. நீதிபதி அவர்கள் தெளிவா அந்த இடத்துல போய் பார்த்துட்டு பழைய தீர்ப்புகளை எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு அந்த ஆய்வையும் மேற்கோள் காட்டி ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது எந்த வகையிலும் இது அங்க இருக்கிற தர்காவுக்கோ இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்திற்கோ எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை என்று சொல்லிட்டு தான் இந்த கோரிக்கை ஏற்கிறாரு. இது ஒரு உண்மையிலேயே உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், கேட்கறது நியாயம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இது முதல் சுற்று கருத்து. மற்றவங்க போலாம், அடுத்த சுற்றுல வர. இங்க பிரச்சனையை ஆரம்பிச்சது திமுக, மத நல்லிணக்கத்தை கெடுத்தது திமுக அரசு. நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. பிரசன்னா கிட்ட கேட்டுட்டு வர. அடுத்த சுற்றுக்கு வர. பிரசன்னா, திரு பிரசன்னா,
மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது அப்படின்றது திமுக தான், நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி இருந்தா இந்த பிரச்சனைக்கே காரணம் இல்லை அப்படின்றார்.